ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியாராவும் நானும். இது ஒரு ஈவினிங் எடுத்த விளாக் தான். ஒரு 6 o'clock போல் இருக்கும். மேலே மாடிக்கு வந்து நானும் என் பொண்ணு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். விளாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே சன்செட் ஆகிறது பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நின்று பார்த்துட்டு சரி மணி ஈவினிங் 6:30 போல் ஆயிடுச்சு. கீழே அப்படியே சூரியனுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். அப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்து போர்ட்டிக்கோவில் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். நிறைய மணி பிளான்ட் வச்சுருந்தோம், எதுவுமே வரல. இந்த ஒரு மணி பிளான்ட் தான் தப்பி தவறி வந்துச்சு. அதுவுமே இந்த ஒரு கொடிக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே வளரவே மாட்டேங்குது. சில வீட்டிலலாம் பார்த்தா சூப்பராக வளர்ந்துருக்கு, அப்படியே வெத்தலை கொடி அளவுக்கு பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளது என்ன தான் தண்ணி தெளிச்சாலும் வர மாட்டேங்குது. ஏதாவது உரங்கிற போடணுமா என்னன்னு தெரில. அவங்க கார்டனே செட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஒரு செடி வளர்கிறதுக்கு ரொம்ப நாளாக. அப்படியே அதுக்கு தண்ணியையும் தொளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகலான்னு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். எள்ளும் உளுந்தம்பருப்பும் சேர்ந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறது, அப்புறம் உளுந்தில் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செடிக்கெலாம் தண்ணி தொளித்து எனர்ஜி ஏற்றிக்கிட்டோம். சரி நம்மளுக்கும் ஒரு தண்ணியை குடித்து எனர்ஜி ஏற்றிக்கலான்னு வந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு நம்ம ரெசிபி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர் இந்த பொடியில் வந்து எல்லா பருப்பும் போடுவாங்க. உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே போடுவாங்க. ஆனால் அப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறத விட நீங்கள் ஒன்லி பியூராக உளுந்தும் எள்ளும் மட்டும் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த கப்பு இந்த டம்ளர் அளவுக்கு 3/4 டம்ளர் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து உருட்டு உளுந்து தான், கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம். 100 எள் வந்து 100 எள் எடுத்திருக்கேன். வத்தல் இந்த வத்தல் வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ஒரு 10 வத்தல் கிட்ட எடுத்துருக்கேன். இதுக்கு மெயினாக கருவேப்பிலை தான் நிறையா சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து எப்போ சேர்க்கணும்னா, உளுந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சூட்லேயே அப்படியே பெருங்காயத்தை போட்டு ரோஸ்ட் பண்ணி அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அது ஆயில் இல்லாமல் எள்ளை போட்டு எள்ளு சடசடன்னு வெடிக்குமா, வெடித்தோடனே தட்டிடணும். ரொம்ப விட்டிங்கன்னா கருகிரும். அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து வத்தலை வந்து நல்லா ப்ரௌன் கருகாமல் ப்ரௌனிஷ் ஆனோடனே அப்படியே எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் உளுந்து சேர்த்து வறுத்தணும். உளுந்து வந்து எப்படின்னா ரொம்ப கருகிடக்கூடாது, பொன்னிறமாக இருக்கணும். அது மாதிரி எதுவுமே கருகிட்டால் வந்து பொடியில் வந்து கொஞ்சம் கருகின ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ உளுந்து சேர்க்க போகிறோம். உளுந்து வந்து நல்லா ஓரளவு ப்ரௌனிஷாக இருக்கணும். ப்ரௌனிஷாக இருந்துச்சுன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதோடய அப்படியே கருவேப்பிலை இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அப்படியே பெருங்காயமும் சேர்த்துட்டாங்க. அவ்வளோதான். இது வந்து சாதத்துக்கு எப்படி உளுந்த பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கு. இதுக்கும் உருட்டு உளுந்து தான். அப்புறம் வந்து ஜீரகமும் மிளகும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து வடசட்டியில் வந்து ஆயில் சேர்க்கக்கூடாது. ஆயில் சேர்க்காமல் இதுக்குமே உளுந்தம்பருப்பை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்து தட்டிடணும். வறுக்கிறது தான் அதில் முக்கியம். ரொம்ப வந்து நீங்கள் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை மாதிரி ஆயிரும். இந்த பொடி வந்து செஞ்சு பாருங்கள், சாப்பாடுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வறுத்து ஃபஸ்ட்டு நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்தம்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சாதப்பொடி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம வந்து தட்டிடலாம். அடுத்து நம்ம வந்து என்னென்னா இட்லி பொடி தான் அரைக்க போகிறோம். இட்லி பொடிக்கு வந்து தேவையான அளவு வந்து வெள்ளைப்பூடு ஒரு 10 பல், ஒரு பூண்டு அளவு வந்து உரித்து வச்சுக்கணும். ஆனால் மிக்சியில் போடும்போது வந்து உளுந்தம்பருப்பையும் வத்தலையும் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எள்ளு சேர்த்துக்கணும். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவு ஃபைன் பேஸ்ட்டாக 3/4 வர மாதிரி அரைச்சிட்டு கடைசியில் வந்து வெள்ளைப்பூடை போட்டு பல்ஸில் 2 தடவை சுற்றி எடுத்தால் போதும். முதலே வெள்ளைப்பூடு போட்டிங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாகிரும். ஆனால் எப்போயுமே கடைசியில் தான் வெள்ளைப்பூடு போட்டிங்கன்னா ஓரளவு கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பொடியும் சாதப்பொடியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கே ஒரு பார்சலுமே அமேசான்லேருந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. சரி அதையுமே அன்பாக்சிங் பண்ணிடலான்னு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கிளாத் ரேக்கு தான். என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு வைக்க தான் அந்த கிளாத் ரேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 500 ருபீஸ் ஆச்சு. இது வந்து 5 ரேக் உள்ளது. இதில் இப்படி 3 டிஃப்ரெண்ட்டான சைஸில் வந்து கம்பி கொடுத்துருக்காங்க. அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரேக் வந்து கிளாத் ரேக் மாதிரி தான். அந்த கிளாத்துக்கு தான் அந்த 5 துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கவர் பண்ணுறதுக்கு வந்து ஜிப் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய கம்பியை வந்து நம்ம 2 பக்கம் ஸ்க்ரீனுக்கு எப்படி நம்ம கம்பி வைப்போம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு
அந்த பக்கம் இந்த பக்கம் 3 வகை டைப்பில் 3 அளவில் கம்பி கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து இந்த மேனுவல் புக்கும் இருக்குது. அந்த பேப்பரை பார்த்தே நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் கஷ்டமாக இருக்கும்போது தனியாக பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் நானே பண்ணிட்டேன். ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்படி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா வந்து முடிஞ்சுச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் கம்பி கொடுத்துட்டு அடுத்து மேலேயும் கம்பி தான், ஃபுல்லாமே கம்பி ஜாயினிங் தான். இது வந்து குவாலிட்டி வந்து ஓகே தான். அந்த கம்பியில் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் அந்த பிரிண்ட்டு கலர் போன மாதிரி வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி இருந்துச்சு. மித்தபடி அந்த கம்பியோட ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ரொம்பவே ஒர்த்து தான். இது 5 ரேக் இருக்குது. இதுலேயே 3 ரேக்கு 4 ரேக் உள்ளதெல்லாம் இருக்குது. நான் வந்து எனக்கு 5 ரேக் தேவைன்னு சொல்லி 5 ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்படி அந்த மேலே கவர் பண்ணுறோம்ல, இப்படி கவர் பண்ணிவிட்டு 2 சைடு ஜிப்பும் இருக்குது. நம்ம ஜிப்பை லாக் பண்ணிட்டோம்னா எதுவுமே வந்து உள்ளே போகாது. இல்லை ஒன்றே ஒன்று என்னென்னா வீல் இல்லை, தள்ளிட்டு போகிற மாதிரி வீல் இல்லை. நான் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து இடம் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ரேக்கை வந்து என் பாப்பா ட்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த எள்ளு சாதப்பொடியும் இட்லி பொடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.